Hello guys, so welcome to the second video. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் வே ஸ்லாப் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டீட்டெயில்ஸ், ப்ராப்ளமோட டீட்டெயில்ஸ். இதில் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பை 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வால் சைஸ் வந்து 230 mm. அதாவது இப்போ ஒரு ஸ்லாப் வந்து இப்படி ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வால் இருக்கும், வால் மேலே ரெஸ்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த வாலோடைய விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 230 அண்ட் இது வந்து 4 மீட்டர் அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து இது 4 மீட்டர் இருக்கும், இது வந்து 10 மீட்டர் இருக்கும். லைவ் லோட் பார்த்தீங்கன்னா 4 கிலோநியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷ்க்கு வந்து 1 கிலோநியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் கிரேட் வந்து நம்ம M25 வந்து எடுத்துக்கிறோம் அண்ட் ஸ்டீல் கிரேட் வந்து Fe415 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக வந்து ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாபோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸ்பேன் பை ஷார்ட்டர் ஸ்பேன். எப்போவுமே கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் வே ஸ்லாப், லெஸ் தென் 2 இருந்துச்சுன்னா அது வந்து டூ வே ஸ்லாப். ஒன் வே ஸ்லாப்ல சப்போர்ட் வந்து எப்பவுமே இப்படி இருக்கும், இது கீழே தான் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும், இது ரெண்டாக போகும். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டாக பிரியும் அண்ட் அதோடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன் நோக்கி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு சொல்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் டெப்த்தாக. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம சொல்லும்போது எல்லாமே அலாங் அதோடைய ஷார்ட்டர் டைரக்ஷனில் இருக்கிறது தான் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அலாங் இட்ஸ் லாங்கர் டைரக்ஷன் இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப் 1 வந்து இந்த ஸ்லாபோட டெப்த் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெப்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரேஷியோ தெரியும். ஜென்ரலாக சிம்பிளி சப்போர்ட்டட் செக்ஷனாக இருந்துச்சுன்னா ஸ்பேன் பை டி ரேஷியோ வந்து 20 நம்ம எடுப்போம், கரெக்டாக. ஸ்பேன் பை டி வந்து எப்போவுமே 20 வந்து நம்ம கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. பட் ஒரு ஸ்லாப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம 20 எடுக்காமல் 25 கூட எடுத்துக்கலாம் சேஃப்டிக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டி ஈக்குவல்ஸ் டு அதை அப்படியே மாற்றிக்கிறோம், ஸ்பேன் பை 25 அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்பேனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், அதை நான் வந்து 4000 mm மாற்றிக்கிறேன் அண்ட் 25 மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 mm கிடைக்கும். இது வந்து நமக்கு இனிஷியலாக நம்ம வந்து எடுத்துக்கிற டெப்த் அண்ட் இது வந்து எஃபெக்டிவ் டெப்த்து தான். ஸோ நம்ம எஃபெக்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா இல்லை பார் இப்படி கொடுக்குறோன்னா டாப் ஃபைபர்லேருந்து இந்த பாரோட ஹாஃப் வரைக்கும் ஸ்மால் டி, அதாவது இதுதான் எஃபெக்டிவ் டெப்த்து, பாதி வரைக்கும். ஸோ இது வந்து எஃபெக்டிவ் கவர், சி டேஷ்னு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஓவரால் டெப்த்து, டோட்டல் டெப்த் ஆஃப் ஸ்லாபு. அண்ட் இந்த பாரோடைய பாட்டம்லேருந்து இந்த பாட்டம் ஆஃப் தி ஸ்லாப் ஆர் பீம் எதுவாக இருந்தாலும் இது வந்து கிளியர் கவர். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி நம்ம போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இனிஷியலாக டெப்த் எவ்வளோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், ரைட். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட் டெப்த் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம டோட்டல் டெப்த் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் டெப்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் வேணும். ஆஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எஃபெக்டிவ் டெப்த் நமக்கு வேணும். ஸோ டி ப்ளஸ் நம்ம பாரோடைய ஹாஃபு டயா ஆஃப் பார் டிவைட் பை 2 ப்ளஸ் நமக்கு கவர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கவர். யூஸ்வலாக கவர் வந்து நம்ம ஸ்லாப்ஸ்க்கு வந்து 15 mm ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதே அடாப்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நமக்கு கிடைச்ச 160 mm எஃபெக்டிவ் டெப்த். டயமீட்டர் ஆஃப் பார் இப்போதைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுறது 10 mm. ஸோ 10/2 வந்து 5 வரும், ப்ளஸ் கவர் வந்து 15 mm சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் டெப்த்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 mm நம்ம இப்போ அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடாப்டட் டெப்த், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லோட் கால்குலேட் பண்ண போகிறோம். லோட் கால்குலேஷனில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம டெட் லோட், அதாவது செல்ஃப் வெயிட் கால்குலேட் பண்ண போகிறோம். செல்ஃப் வெயிட் ஆஃப் நம்மளுடைய ஸ்லாப்ஸ். ஸ்லாபோட செல்ஃப் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஓவரால் டெப்த் வந்து 0.180. நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதை இன்டூ யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி கான்கிரீட். இது வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ 25. ஆர்சிசிக்கு 25 வரும் அண்ட் பிளெயின் கான்கிரீட்க்கு நம்ம 24 எடுப்போம், ரைட்? ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோட் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க 1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ அதையும் டைரெக்டாக 1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லைவ் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைவ் லோட் வந்து கிவன்லேயே வந்து 4 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட், எஸ் 4 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லோட் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 4, 8, 8.5, 9.5. ஸோ 9.5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து நமக்கு டோட்டல் லோட் இந்த பீம் இந்த ஸ்லாப்ல வந்து வர்றது. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாத, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபேக்டர் பண்ணணும். ஸோ ஃபேக்டர்ட் லோட் நம்ம பண்ணோம்னா எதை வச்சு ஃபேக்டர் பண்ணுறது? ஃபேக்டர்ட் லோட் ஷுட் பி ஈக்குவல் டு 1.5 மல்டிப்ளை பண்ணும் இந்த லோடை. ஸோ 9.5 என்ன கிடைக்கும்னா 14.25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய லோட், ஃபைனல் லோட். ஸோ 14.25. இப்போ எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னா கிளியர் ஸ்பேன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ் டி, ரைட்? ஸோ கிளியர் ஸ்பேன் நமக்கு வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த் ஆஃப் ஸ்லாப் ஸ்மால் டி என்ன கிடைச்சுன்னா 0.16 நமக்கு 160 mm கிடைச்சிருக்கு. அதை நான் வந்து 0.16 மாற்றிட்டேன். ஸோ 4.16 மீட்டர்ஸ் நமக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன். நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். மூமெண்ட் அண்ட் ஷியர் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த மூமெண்ட் அண்ட் ஷியருக்கு தான் நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஸ்டெப் 3 கால்குலேஷன் ஆஃப் மூமெண்ட், அல்டிமேட் மூமெண்ட் அண்ட் ஷியர். அல்டிமேட் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ மூமெண்ட்டுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூடிஎல் லோட்ஸ்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே யூடிஎல் லோட்ஸ், பாயிண்ட் லோட் எதுவுமே கிடையாது. யூடிஎல் லோட்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சது WL²/8, ரைட்? இதில் டபிள்யூங்கிறது 14.25 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ 14.25. எல்லுங்கிறது இந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸோ 4.16 ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்க வேல்யூ வந்து 30.83 கிலோ நியூட்டன் மீட்டர், ரைட்? இது வந்து மூமெண்ட். அதே மாதிரி அல்டிமேட் ஷியரும் கால்குலேட் பண்ணும். ஸோ அல்டிமேட் ஷியர் வேல்யூ, ஸோ V ஈக்குவல்ஸ் டு என்ன லோடு கிடைச்சிருக்கோ அது டிவைட் பை 2, WL டிவைட் பை 2. அகைன் WL வந்து 14.25 இன்டூ L வந்து 4.16
டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா நமக்கு அல்டிமேட் ஷியர் வேல்யூ வந்து 29.64 கிலோ நியூட்டன். ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னு இதை சொல்லிடுறேன். மூமெண்ட் மேக்ஸிமம் வந்து நமக்கு சென்டர் ஒரு ஸ்லாப் வந்து பெண்ட் ஆகுதுன்னா மூமெண்ட் வந்து சென்டர்ஸ்ல இருக்கும் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கார்னர்ஸ்ல அதிகமாக இருக்கும். ரைட், நீங்கள் வந்து பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டோட வேல்யூ மூமெண்ட் டயக்ராம் வந்து இப்படி இருக்கும் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட், சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷியர் மேக்ஸிமம் கார்னர்ஸில் இருக்கும் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் வந்து சென்டர்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய மீனிங். ஸோ அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் இந்த ஷியருக்கும் தான் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடாப்ட் பண்ணக்கூடிய இந்த டெப்த் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 4 வச்சுக்கலாம். ஸ்டெப் 4 வந்து செக் ஃபார் டெப்த். நம்ம டெப்த் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது செக் பண்ணணும். இப்போ Fe415 ஸ்டீல் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. M ஈக்குவல்ஸ் டு 0.138 FCK BD ஸ்கொயர். ஸோ Fe415க்கு ஒன்று இருக்கு, அதே மாதிரி Fe500 அந்த மாதிரி வேற வேற ஸ்டீல் கிரேடுக்கு இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ Fe415 0.138. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டியை கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஸோ டியை கால்குலேட் பண்ணுற மாதிரி எழுதணும்னா டி ஈக்குவல்ஸ் டு ரூட் ஓவர் எம் பை 0.138 எஃப்சிகே பி இப்படி வந்துடும். ஸோ டி ஈக்குவல்ஸ் டு அகெயின் ரூட் ஓவர் எம் வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் மூமெண்ட்கான ஃபார்முலா. நமக்கு கிடைச்ச மூமெண்ட் வேல்யூ ஒன்று கிடைச்சது இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அஸ்யூம் பண்ணிட்டு அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் நமக்கு எவ்வளோ கிடைச்சது அங்கே 30.83 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. 30.83 கிலோ நியூட்டன் மீட்டரை வந்து நம்ம நியூட்டன் மீட்டரை எம்எம்ஆ கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக 10⁶ கொடுக்குறோம். 0.138 எஃப்சிகே வேல்யூ 25 அண்ட் பி வேல்யூ வந்து 1000 எப்போவுமே. ஏன்னா நம்ம 1 மீட்டருக்கு தான் டிசைன் பண்ணுறோம் ஸ்லாப். அது 4 மீட்டர் இருந்தாலும் 1 மீட்டர் தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ 1000. ஸோ அப்படி நீங்கள் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 94.5 mm கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு டி ரிக்வயர்ட். இவ்வளோ டி இருந்தால் போதும். பட் நம்ம எவ்வளோ டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்? டி ரிக்வயர்ட் இஸ் லெஸ் தென் டி ப்ரொவைடட். டி ப்ரொவைட் வந்து நம்ம 160 mm ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணோம் இல்லையா? ஸ்பேன் பை 25 கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 160 mm which is larger than 94.5, hence safe. ஸோ மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து நம்ம அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5ல மூமெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ ஷியருக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சம்திங் டவ் வச்சுக்கலாம் ஈக்குவல்ஸ் டு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பிடி. ஸோ ஷியரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சது? ஷியர் வந்து நமக்கு வி வந்து 29.46 கிடைச்சது. ஸோ அந்த 29.46 பார்த்தீங்கன்னா 29.46 இதை வந்து நான் அது கிலோ நியூட்டன்ல இருக்குது, இது நியூட்டனாக மாற்றிக்கிறேன். 10⁻³ போட்டுக்கிறேன். பி வந்து 1000 அண்ட் டி வந்து அகெயின் 160. கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.185 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு? நம்மளுடைய லோடுக்கு 180.185 ரைட். ஸோ இதை வந்து நம்ம கோட் புக்கில் போய் செக் பண்ணணும்.
கோட் புக்ல போய் செக் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. டேபிள் நம்பர் 19ல M25க்கு M25க்கு மினிமம் வந்து 0.29ன்னு இருக்கு. ஸோ, நமக்கு என்னதுன்னா, அத விட கம்மியா தான் வந்திருக்கு. ஹென்ஸ் வந்து அது நமக்கு வந்து 0.185 தான் வந்திருக்கு. ஸோ, ப்ராப்ளம் இல்ல. நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வி டோன்ட் ஹேவ் டு வொரி அபவுட் திஸ் அ ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ். ஸோ, ஓகே. இப்போதைக்கு ஓகே. நம்ம இப்போதைக்கு ஓகேன்னு நெனச்சு போப்போம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயின்ஃபோர்ஸ்மென்ட் கால்குலேட் பண்றது. ஸோ, ரீயின்ஃபோர்ஸ்மென்ட் கால்குலேட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. நான் ஈசியஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க M/BD² கால்குலேட் பண்ணணும். M வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இந்த மெத்தட் பேர் வந்து அ SP16 பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம். இன்னொன்னு ஃபார்முலா மெத்தட் இருக்கு. அத விட SP16 கொஞ்சம் ஈஸி. ஸோ, SP16ல வந்து M/BD² ஓட வேல்யூ உங்களுக்கு தேவைப்படும். ஸோ, M ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். 30.83 இன்டூ 10⁶ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. B வேல்யூ தெரியும். 1000 இன்டூ D வேல்யூ தெரியும். 160². ஸோ, உங்களுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1.204 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நீங்க SP16ல செக் பண்ணணும். SP16ல நெறைய டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிள் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, FCK பேஸ் பண்ணி நமக்கு நெறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ, இங்க FCK நமக்கு என்னது M25 25 கிரேட் கான்கிரீட்ங்கிறதுனால 25 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டேபிள் செலக்ட் பண்றோம். இந்த டேபிள்ல எல்லா கிரேட் ஸ்டீல்ஸ்க்கும் வேல்யூஸ் குடுத்திருப்பாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூஸ். ஸோ, நம்ம MU/BD² இங்க இருக்கு. நமக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.204. ஸோ, இங்க 1.204 எங்க இருக்குன்னு பாருங்க. 1.204. ஸோ, 1.20 இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 1.20. இது Fe415க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படி செக் பண்ணீங்கன்னா 0.353 இருக்கு. ஆக்சுவலா 1.204 தான். பட் நம்ம வந்து 1.20 அப்ராக்ஸிமேட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இன் கேஸ் வந்து இந்த 1.15 1.120க்கு நடுவுல வருது ஏதாவது வேல்யூ 1.17 அந்த மாரி வருதுன்னா, நீங்க இத இன்டர்போலேட் பண்ணி தான் எடுக்கணும் வேல்யூஸ். ஸோ, நமக்கு இப்போதைக்கு வந்த வேல்யூ 0.353. பார்த்துக்கோங்க இங்க இருக்கு. 0.353 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ, உங்களுக்கு இங்க பெர்சன்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, PET பெர்சன்டேஜ் 0.353. ரைட். ஸோ, இந்த 0.353க்கு நீங்க ஏரியா ஆஃப் ஸ்டீல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். AST கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.353 மல்டிப்ளைட் பை அதோடைய பிரெத் 1000 இன்டூ D டிவைட் பை 100. இது ஆக்சுவலா என்ன ஃபார்முலானா AST ஈக்குவல்ஸ் டு PT இன்டூ BD பை 100. இதுதான் அதோடைய ஜெனரல் ஃபார்முலா. ஸோ, அதுதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ, AST வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 567 mm² கிடைக்கும் AST வேல்யூ. ரைட். இதுல எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ, பேர் வித் மீ. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கிளியரா எழுதணும். எழுதும்போது இல்ல சால்வ் பண்ணும்போது. ஸோ, உங்களுக்கு வந்து AST வேல்யூ ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரீயின்ஃபோர்ஸ்மென்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ, இத வந்து நீங்க எத்தனை பார்ஸ் குடுக்க போறீங்கங்கிறது இப்போ நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ, நம்ம ஏற்கனவே அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10 mm பார்ஸ் அப்படின்னு. இத பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஆ ஸோ, நம்பர் ஆஃப் பார்ஸ், ஸ்பேசிங் வந்து கால்குலேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எவ்வளோ ஸ்பேசிங் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு AST டிவைடட் பை AS பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் கிடைக்கும். ரைட். ஸோ, 567 டிவைடட் பை ASங்கிறது பாரோட ஏரியா. ஒரு பாரோட ஏரியா. ஸோ, 5D² பை 4. 5 இன்டூ 10² பை 4. ஸோ, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.22 வரும். அப்ராக்சிமேட்டா 7.22 நம்பர் ஆஃப் பார்ஸ் வேணும். ஸோ, ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணோம்னா 1000 mm தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ, 7.22.
So 1000 divided by 7.22. So approximate 138 mm இது வரைக்கும் 138.5 mm வந்து சென்டர் டு சென்டர் வந்து ரெக்வயர்டு, இது வந்து தேவைப்படுது. ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஸ்பேசிங் எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட கம்மியாக தான் நீங்க எடுத்துக்கணும். நம்ம இங்க வந்து அடாப்டர் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 130 mm எடுக்கும். ரைட். ஸோ அடாப்டர் ஸ்பேசிங் வந்து 130 mm. ஸோ ஸ்பேசிங் வந்து தேவைப்பட்டது ஒன்று, அடாப்ட் பண்ணது ஒன்று. ஸோ அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ 130 mm பண்ணியிருக்கீங்க, 137 சம்திங் தேவைப்பட்டுச்சு, 137 இங்கெங்கேயே இருந்துச்சு. இப்போ நீங்கள் 130 mm இங்கே பக்கத்தில் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஏரியா ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஏஎஸ்டி வேல்யூ. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அகெயின் வந்து அடாப்டட் ஏஎஸ்டி எவ்வளோ இருக்கும்? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க ஆக்சுவலாக 1000 mm 1000 ஸ்பேசிங்கில் 130 mm கொடுத்தீங்க. இது வந்து நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 1000 divided by 130, 7.69 bars. 7.69 bars நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ 7.69 bars into pi d square by 4 என்ன கிடைக்கும்? 7.69 into pi into 10 square by 4. ஸோ உங்களுக்கு approximately 603.8 mm square reinforcement வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரைட். ஸோ இது வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னங்கிறது சொல்லியாச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? இப்போது 10 mm பார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அட் எவ்வளோ ஸ்பேசிங் யூஸ் பண்ணுறீங்க? 130 mm சென்டர் டு சென்டர் யூஸ் பண்ணுறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு இங்கே கவர்னிங் ஃபேக்டராக கிடையாது. அதனால மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னவா இருக்கோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போவுமே வந்து 0.2% ஆஃப் பிடி தான். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு ஏஎஸ்டி வேல்யூ மினிமம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு வந்து 0.12 இன்டூ பி வந்து சொன்ன மாதிரி 1000 அண்ட் டி வந்து நம்ம அடாப்ட் பண்ணது 180 mm. ஸோ டிவைடட் பை பர்சன்டேஜிங்கில் 100 போட்டுருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 216 mm ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ரைட். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்பேசிங் வந்து அகைன் 10 mm ஆர் நீங்கள் என்ன பாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த மாதிரி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஷியர் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த ஷியரோடைய வேல்யூ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஷியரோட வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது பாருங்க. இங்கே 100 AS by BD இந்த வேல்யூ நமக்கு தேவை. நம்ம இதுக்கு முன்னாடி செக் பண்ணது 0.29 மினிமம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லையும் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட நீங்கள் எது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 100 AS by BD வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் ஷியர். ரைட். செக் ஃபார் ஷியர் பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் நீங்கள் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இந்த மேலே வந்து ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இந்த பிடி வந்து எவ்வளோ தேவைப்படுது இந்த மூமெண்ட்டை வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக 0.353. பட் நம்ம அவ்வளோ ஸ்டீல் நம்ம கொடுக்கல, அதை விட அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்பேசிங் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம், அதை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள்.
ஸோ P ஈக்குவல்ஸ் டு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஏரியா ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 604 இன்ட்டு நம்ம பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்டு 100 டிவைடட் பை B அண்ட் D. ஸோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இது 0.38% வரும். ஸோ இந்த 38%க்கு நீங்கள் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0.25லேருந்து 0.50 இதுக்கு நடுவில் 0.38 இருக்குது. இது வந்து நம்மளுடைய M25 கிரேடுக்கு எவ்வளோ வரும், M25 கிரேடுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சம்வேர் 0.40 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும், ரைட்? ஸோ இன்டர்பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டவு சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 வருது. நமக்கு டவு வி வேல்யூ என்ன வந்துச்சு? நமக்கு டவு வி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இங்கே எங்கேயோ கால்குலேட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ 0.185 வந்துச்சு. ஸோ நமக்கு ஆக்சுவலி ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து 0.4 அண்ட் 0.18. நமக்கு வர வேல்யூ வந்து 0.18 தான். ஆக்சுவலாக அது ரெசிஸ்ட் எவ்வளோ பண்ணும்? 0.4 வரைக்கும் பண்ணும். ஸோ ஹென்ஸ் வந்து இது நம்ம என்ன சொல்கிறோம்னா சேஃப் அகெயின்ஸ்ட் ஷியர். ஸோ இது ஷியரும் வித் ஸ்டாண்ட் பண்ணிடும் ஈஸியாக. ஏன்னா நமக்கு நம்மளோடக்கு 0.18 தான் வருது. பட் ஆக்சுவலாக அந்த கான்கிரீட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டீல் பர்சன்டேஜுக்கு 0.4 வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ 0.18ங்கிறது ஓகே, ரைட்? ஸோ செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் பண்ணிடுங்க. செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன், இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து சர்வீசபிலிட்டி லிமிட் ஸ்டேட்டில் வரும். ஸோ பேசிக் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 20, ரைட்? ஸோ IS 456 23. ஸோ மாடிஃபிகேஷன் ஃபிகர் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் ஃபார் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்பேன் பை டி ரேஷியோ எடுக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் வேல்யூ வந்து 0.58 இன்டூ FY இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டீல் ரிக்வயர்ட் டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஸ்டீல் ப்ரொவைடட். நம்ம கேஸில் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம 604 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் சாரி 604 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் 500 சம்திங் வந்து நமக்கு ரெக்வயர்ட் தேவைப்படுச்சு. இன்டூ FI வேல்யூ வந்து 415 0.58. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனில் இன்புட் கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா எஃப்எஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 240 கிடைக்கும், ரைட்டா? ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்த பர்சன்டேஜ் வேல்யூ என்னது? நமக்கு பர்சன்டேஜ் வேல்யூ 0.38 வந்துச்சு. ஸோ 0.38க்கு இங்கே சம்வேர் இங்கே வரும். 0.38க்கு எஃப்எஸ் வேல்யூ 240. இதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கே எங்கேயோ மீட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1.2 1.6 இங்கே வந்து 1.4 ஆர் 1.38 35 சம்திங் அந்த மாதிரி வரும். இன்டர்பிளேட் தான் பண்ணணும் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1.35 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து அலோவபிள் L/D ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.35 இன்டூ 20 பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு அதான் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்துச்சு. ஸோ அது வந்து 27 வருது. ஸோ நம்ம அசியூம் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா L/D ரேஷியோ என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம 25 பண்ணியிருந்தோம். ஸோ அலோவபிள் வந்து 27 வரைக்கும் போகலாம். நம்ம அசியூம் வந்து 25ங்கிறதுனால சேஃப் இன் டிஃப்ளெக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா செக்ஸும் வந்து பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது மட்டும் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நமக்கு சம்திங் 216 mm² வந்துச்சா? 0.12% கொடுக்கும்போது நம்ம ஏஎஸ்டி வேல்யூ வந்து 216 வந்துச்சு. இதை வந்து 8 mm பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஃபாஸ்ட்டாக இங்கே எழுதிடுறேன். ஸோ 8 mm பார்ஸ் at 200 mm ஸ்பேசிங்.
பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக 251 வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ப்ரொவைடட் பார்த்தீங்கன்னா 251 வந்து வரும். ஸோ இந்த இந்த 8 mm at 200 mm ஸ்பேசிங் சென்டர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க ஃபார் திஸ் கிவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டீட்டெயிலிங்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது 4 மீட்டர் ரைட்டா. இது வந்து 4 மீட்டர் ஆர் 4000 mm நீங்கள் நோட் பண்ணீங்க. இது வந்து 180 mm அண்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சாரி பாஸ் ரைட். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாஸ் தான் வரைகிறது, இப்படியும் வச்சுக்கலாம். அண்ட் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் நம்ம மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட்டா. இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் நம்ம என்னன்னு கொடுப்போம், 10 mm பார் at 130 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் கொடுத்துடணும் ரைட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாஸ் என்ன கொடுத்தோம், இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, 8 mm பார் at 200 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ரைட். ஸோ இதே மாதிரி ஸ்மால் டியும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸ்மால் டி நம்ம 160 சம்திங் கொடுத்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணணும் இதை. அண்ட் இதுதான், அவ்வளோதான். இது அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டெவலப்மெண்ட் லென்த் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதோட சப்போர்ட் வரைக்கும் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, கர்டைல் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் டெவலப்மெண்ட் லென்த்தோட ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒன்று டெவலப்மெண்ட் லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ டெவலப்மெண்ட் லென்த் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் வே ஸ்லாபோட டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி டேரெக்டாக கொஸ்டின் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன், டவுட்ஸ் கிளியர் பண்ணி தரேன் ரைட். ஸோ இந்த ஒன் வே ஸ்லாபோட டிசைன் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்லாபோட டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் வந்து அது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அண்ட் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.